2005 2006 காலகட்டத்தில் இந்தியாவையே உலுக்கின கொடூர சம்பவம். 4 17 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் மர்மமான முறையில் காணாம போறாங்க. பாலியல் கொடுமை, நரமாமிசம்னு இந்த வழக்கை சுற்றி பல கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு, இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இருந்தது யாருன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஹிடன் பேஜஸ். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவுக்கு பக்கத்தில் நிதாரிங்கிற ஒரு ஊரில் இருக்கவர் தான் ஜப் லால். துணி அயன் பண்ணக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்க லாலுக்கு பெரிய வருமானம் இல்லைனாலும் சிக்கல்கள் இல்லாமல் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் இது எல்லாம் ஜூன் 20 2005 தலைகீழாக மாறுது. அன்னைக்கு காலையில் 9 மணி வாக்கில் லாலோட மனைவி நீனா தன்னுடைய 10 வயசு மகள் ஜோதி கிட்ட புடவை ஒன்று டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஜோதியும் புடவையை வாங்கிட்டு செக்டார் 31 சொல்லப்படுற இடத்துல இருக்க டெய்லர் கடையை நோக்கி போகிறான். இந்த செக்டார் 31 பணக்காரர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா. நிதாரியோடைய மற்ற இடங்களுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமும் இருக்குது. டெய்லர் கடைக்கு போன ஜோதி 1 மணி நேரமாக திரும்பி வராததுனால லாலுக்கும் நீனாவுக்கும் பயம் வந்துடுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நிதாரி பகுதிகளில் பெண் குழந்தைகள் காணாமல் போகிற சம்பவம் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு. இது அவங்கள இன்னமும் பயப்பட வைக்குது. லாலும் நீனாவும் செக்டார் 31 ஜோதியை தேடி போகிறாங்க. நீனா டெய்லர் கடையில் ஜோதி வந்தாளான்னு கேட்க, ஆமாம் வந்தா, ஆனால் என்னோட மிஷின் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி அவளை வேற கடை பார்த்துக்க சொல்லிட்டேனே அப்படின்னு டெய்லர் சொல்கிறாங்க. அடுத்து அந்த பகுதியில் இருக்க மற்ற கடைகளில் ஜோதியை பற்றி கேட்குறாங்க. ஆனால் யாருக்கும் எதுவுமே தெரியலை. நேரமாக ஆக நீனாவுக்கும் பயம் அதிகமாகிட்டே போகுது. ஜோதியை தேடிட்டு இருக்கப்ப செக்டர் 31 இருக்க D5 அப்படிங்கிற ஒரு பெரிய பங்களா வீட்டு வாசல்ல அந்த வீட்டு ஓனர் மொனிந்தர் சிங் பந்தர் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட ஜோதியை பார்த்தீங்களான்னு கேட்க அவர் உடனே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அந்த நொடி நீனாவுக்கு பந்தர் மேல ஒரு சந்தேகம் வருது. இந்த சமயத்துல தான் கேட்டுக்கு பின்னாடி சுரேந்தர் கோலி நின்றுட்டு இருந்ததை நீனா பார்க்குறாங்க. சுரேந்தர் கோலி பந்தர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். இவங்க 2 பேரோட செயல்களும் ஏதோ மர்மமாக இருக்கிறத நீனா உணர்றாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்க கிட்ட எதுவுமே கேட்க முடியல. ஏன்னா இவங்களுக்கும் ஜோதி காணாமல் போனதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த மாதிரியான முகாந்திரமும் அப்போ இல்லை. தன்னுடைய குழந்தை காணாமல் போனதை லால் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி விசாரிக்க சொல்கிறாரு. ஆனால் காவல் அதிகாரிகள் லாலை ஒரு பொருட்டா கூட மதிக்கலை. நிதாரில் பல மாநிலங்களில் இருந்து பிழைப்புக்காக அங்கே வந்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பலர் இருந்தாங்க. அவங்கள காவல்துறையினர் சட்டையே செய்யறதில்ல. அதே தான் ஜோதி வழக்குலையும் நடந்தது. 6 மாசமா குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அவங்க போலீஸ்கிட்ட மன்றாடியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பகுதியில் ஜோதி மட்டும் காணாமல் போகலை, ஜோதி உட்பட பல பெண் குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் எந்த கேஸையும் போலீஸ் எடுத்துக்கவே இல்லை. இதை லோக்கல் மீடியா கையில் எடுத்து வெளி உலகத்துக்கு கொண்டு வராங்க. இப்போ வேற வழியே இல்லாம காவல்துறை இந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டிய சூழலுக்கு வந்துடுறாங்க. செக்டர் 31 போலீஸ் தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. அப்போதான் போலீஸ் பார்வைக்கு வினோதமான ஒரு விஷயம் தெரிய வருது. காணாம போன எல்லா குழந்தைகளுமே அந்த ஒரு பர்டிகுலர் 100 மீட்டர் ரோட்லயே காணாம போயிருக்காங்க. அந்த இடத்த போலீஸ் உன்னிப்பா கவனிக்க தொடங்குறாங்க. அந்த சமயத்துல கூட மேலும் 2 பெண் குழந்தைகள் காணாம போறாங்க. பெண் குழந்தைகளை கடத்தி பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தி இருக்கலாம்ன்ற சந்தேகத்தினால காவல்துறையினர் நிதாரியை சுத்தி இருக்க பல இடங்கள்ல சோதனை செஞ்சு 21 குழந்தைகளை மீட்கிறாங்க. ஆனா அந்த 21 பேர்ல ஒருத்தர் கூட இந்த நிதாரியில காணாம போன குழந்தைகளே இல்லை. ஆனாலும் நிதாரியில பெண் குழந்தைகள் காணாம போறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கு. 2006 மே மாதம் பாயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் காணாம போறா. உடனே அவளுடைய அப்பா நிதாரி போலீஸ்ல சொல்ல அவங்க டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதில் பாயல் கிட்ட ஒரு ஃபோன் இருந்தது தெரிய வருது.
ஸோ அதோட IMEI நம்பர் வச்சு காவல்துறை விசாரிக்க தொடங்குறாங்க. ஆச்சரியமா அந்த ஃபோன் ஆன்ல தான் இருந்திருக்கு. உடனே அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி போனப்போ அது ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் வச்சிருக்காரு. அவரை பிடிச்சு விசாரிச்சப்போ அந்த போனை அவருக்கு கொடுத்தது பந்தர் வீட்டில் வேலை செஞ்ச சுரேந்தர் கோலின்னு தெரிய வருது. உடனே பந்தர் வீட்டுக்கு போலீஸ் போயிருக்காங்க. ஆனா அங்க பந்தர் இல்ல, சுரேந்திர கோலிர் மட்டும்தான் இருந்திருக்காரு. அவர்கிட்ட பாயல் பத்தி கேட்டப்ப தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட போனை செக் பண்ணி பார்த்தா அவரோட போன்ல இருந்து தான் பாயலுக்கு கடைசியா கால் போயிருந்திருக்கு. உடனே அவரை போலீஸ் விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா பந்தர் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அவரை வெளியில எடுத்துடுறாரு. இந்த சமயத்துல மொத்த நிதாரியையும் உறைய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. பந்தர் வீட்டு பக்கத்துல சின்ன பசங்க கிரிக்கெட் ஆடும்போது ரோட்டு ஓரமா இருந்த கால்வாயில ஒரு கேரி பேக் எடுக்கிறாங்க. அதுல ஒரு மனித கையும் இருந்திருக்கு. உடனே காவல்துறை வந்து சோதனையிட்டப்போ பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கால்வாயை தோண்ட தோண்ட அது மாதிரி பல பேக்ல மனித உடல்களுடைய பாகங்கள் இருந்தது. அதோட சேர்ந்து சில துணிகளும் இருந்திருக்கு. இதை பார்த்த பெற்றோர்கள் ஒவ்வொருத்தருமே இது ஏன் பொண்ணுடைய துணின்னு கதறி அழுதுருக்காங்க. உடனே அந்த பகுதியில் மக்கள் போராட்டம் நடத்தி பந்தரையும் சுரேந்தர் கோலியையும் கைது பண்ண வைக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் காவல்துறை நேர்மையாக செயல்படாது, இந்த வழக்கை CBIக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. வழக்கும் CBIக்கு மாற்றப்படுது. CBI 2 பேரையும் பல கட்டமாக விசாரிக்கிறாங்க. ஆனால் பந்தரும் சுரேந்தர் கோலியும் தொடர்ச்சியாக தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சுரேந்தர் கோலி உண்மைகளை சொல்ல தொடங்கிட்டாரு. அப்போதான் ரொம்பவே மோசமான கொடூரமான பல விஷயங்கள் வெளியில வருது. பந்தர் வர சொன்னதா சொல்லி நான் தான் பாயலை வீட்டுக்கு வர வச்சேன், வீட்டில் வச்சு அவளை கொலை பண்ணி இறந்த உடலோட உடல் உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவளை வெட்டி சில பாகங்களை கால்வாயில் வீசினது மட்டும் இல்லாமல் அவளோட உடல் பாகங்களை சமைத்து சாப்பிடவும் செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அதிகாரிகள் அதிர்ச்சியில உறைய தொடங்குறாங்க. நிதாரி பகுதியில் காணாம போன மற்ற குழந்தைகளுடைய போட்டோ ஒன்று ஒன்றா காட்ட எல்லாரையுமே அடையாளம் கண்ட சுரேந்தர் கோலி ஒவ்வொருத்தரையும் எப்படி கொன்னேன்னு சொல்றாரு. தனியா இருக்க பெண் குழந்தைகள் கிட்ட சாக்லேட் இருக்கு, சாப்பாடு இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போய் இந்த கொடுமைகளை பண்ணதா ஒத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வீட்டு ஓனர் பந்தருக்கு தெரியாம நடந்திருக்குமான்னு அவர் மேலையும் வழக்கு திரும்புது. அவர் லோக்கல்ல போலீஸுக்கு தொடர்ச்சியா லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறத CBI விசாரணையில தெரிய வருது. ஆனா அவர் கொலைகளை மறைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்கல, அவர் தான் ப்ராஸ்டியூட்ஸ் கிட்ட பழகிறது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்படின்னு அவருக்கும் கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு CBI சொன்னாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவா வாதாடின வழக்கறிஞர் காலித் கான் இதை நம்ப மறுத்துட்டாரு. வீட்டிலேயே இருக்க ஓனருக்கு தெரியாம எப்படி 19 குழந்தைகளை பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி அவங்கள கொன்னு புதைக்க முடியும்னு கேள்வி எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம பந்தர் குற்றத்தை காவல்துறை கிட்ட ஒத்துக்கிட்டு கன்ஃபெஷன் தங்கிட்ட இருக்கிறதா சொன்னாரு. CBI அவரை குற்றமற்றவர்னு சொல்லுச்சு. ஆனால் கடைசி நிமிட ட்விஸ்டா அலகாபாத் நீதிமன்றம் CBIனுடைய அறிக்கையை தவிர்த்து காலித் கானுடைய ஆதாரத்தை சமர்ப்பிக்க சொல்லி சுரேந்தர் கோலி பந்தர் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த கொலைகளை செய்ததா தீர்ப்பு கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தும் உத்தரவிடுறாங்க. பந்தர் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்சாரு. வழக்க மீண்டும் விசாரிச்ச அலகாபாத் உயர்நீதிமன்றம் 2009 பந்தர் குற்றவாளிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி விடுதலை செஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து சுரேந்தர் கோலியோட தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டது. இப்போ 2025 நவம்பர் 12 சுரேந்தரை உச்சநீதிமன்றம் விடுதலை செஞ்சிருச்சு. காவல்துறையினுடைய துன்புறுத்தலால தான் சுரேந்தர் கோலி தவற ஒத்துக்கிட்டதாகவும் அதை தாண்டி எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால உச்சநீதிமன்றம் அவரை விடுதலை செஞ்சிருச்சு. இந்தியாவையே உழுக்குன இந்த தொடர் கொலை சம்பவத்துல குற்றவாளின்னு சொல்லப்பட்ட 2 பேருமே விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்போ கொலையை செஞ்சது யாரு, குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு, கொலை செய்து சட்டத்தின் நோட்டையில தப்பிச்சிட்டாங்களா, இல்ல இவங்களை தாண்டி இந்த வழக்குல வேற யாரும் சம்பந்தப்பட்டு இருக்காங்களான்னு பல கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியாமலேயே இருக்கு.